தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அவசரமாக அறிவிக்கப்பட்ட விவசாய கடன் தள்ளுபடியை ரத்து செய்துவிட்டு புதிய வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்தவர் தமிழக முதல்வர் பிரதமரை சந்தித்த விவரம் குறித்து மக்களுக்கு தெரிவிக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிடாமல் கடன் தள்ளுபடி செய்திருப்பது ஏமாற்று வேலை என்றும், தாராபுரம், பொள்ளாச்சி, ஆத்தூர் ஆகிய பகுதிகளை தனி மாவட்டங்களாக பிரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சி மாறுவதை தடுக்க மலேசியா போன்ற கடுமையான சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இன்றைக்கு விவசாயிகளுக்கான கடன் ஏதோ பெயரளவுக்கு செய்தோம் என்கிற பாணியிலே செய்ததாக அனைத்து விவசாயிகளும் வேதனை அடைந்திருக்கிறார்கள். விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று, உடனே தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று யாரும் கோரிக்கை வைக்கவில்லை. அதற்கான கால அவகாசம் தமிழ்நாட்டு மக்களால் இந்த அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதை தாண்டி அவசரமாக ஏன் அறிவித்தார்கள் என்று தெரியவில்லை. முதலமைச்சராக பொறுப்பேற்கும் பொழுது வெள்ளை அறிக்கை கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரைக்கும் வெள்ளை அறிக்கையை பற்றி எந்த செய்தியும் கிடையாது. வெள்ளை அறிக்கையை கொடுத்து தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை எப்படி இருக்கிறது என்று மக்களுக்கு சொல்லாமலேயே இன்றைக்கு விவசாய கடன் தள்ளுபடி செய்கிறோம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தினார் என்று தாவேகாவில் இணைந்த முன்னாள் எம்எல்ஏ சத்யபாமா பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த தாராபுரம் முன்னாள் எம்எல்ஏ சத்யபாமா தனது முடிவிற்கான தன்னிலை விளக்கத்தை அளித்தார். தேர்தல் முடிவுகளுக்கு பின் அதிமுகவுக்குள் பெரும் குழப்பம் நிலவியதாகவும், எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் கூட்டணி வைக்க முயன்றபோது திருமாவளவனை முதலமைச்சராக திமுக நிபந்தனை விதித்ததால் இது கைவிடப்பட்டதாகவும் கூறினார். உட்கட்சி பூசல் மற்றும் தகுதி நீக்க மிரட்டல் காரணமாகவே தானும் மேலும் சில எம்எல்ஏக்களும் சபாநாயகரை சந்தித்து ராஜினாமா செய்துவிட்டு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகாவில் இணைந்ததாக தெரிவித்தார். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அங்கு இருந்த அனைவரிடமும் இந்த குமரல் இருந்து கொண்டிருந்தது. சரி, பொதுச் செயலாளர் சொல்கிறாரே என்பதற்காக நாங்களும் அதை தாங்கிக் கொண்டு அதை கடக்க முயற்சித்துக் கொண்டிருந்த போது மறுபடியும் எங்களை அழைத்தார். அவருடைய இல்லத்திற்கு அழைத்து மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து இப்போது திமுக அரசு திருமாவளவரை முதலமைச்சராக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதற்கு எனக்கு உடன்பாடு இல்லை. எனவே நீங்கள் அனைவரும் போய் எதிர்க்கட்சியாக இருந்து செயல்படுங்கள் என்று கூறினார். தமிழக வெற்றி கழகம் ஆட்களை விலைக்கு வாங்கும் அரசியலில் ஈடுபடுவதாகவும் 20 நாட்களுக்கு முன்பு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்ற பாஜக ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பின்பு செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் புதிய தாவேக அரசு பதவியேற்ற 15 நாட்களிலேயே மின்சார தடை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என பல நிர்வாக திறமையன்களை வெளிப்படுத்தியுள்ளதாக கூறினார். தாவேகாவின் ஆதவ் அர்ஜுனாவின் விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்த அவர், பாஜக மக்களால் விரும்பப்படும் கட்சி என்றும் தாவேகா ஆள்பிடிக்கும் வேலையை செய்வதாகவும் சாடினார். மேலும் தொழில்துறை அமைச்சர் ரீல்ஸ் போட்டு முதலீடு கேட்பதாக விமர்சித்தார். மக்கள் விரும்பவில்லை. அதனால்தான் நேற்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி போகும்போது அவர்கள் ஒரு இணக்கமான சூழ்நிலையை மேற்கொள்ள வேண்டும் என்று எங்களை போன்றவர்களெல்லாம் நாங்கள் வலியுறுத்தினோம். நிச்சயமாக இந்த ஆட்சி 15 நாட்களில் எப்படி ஆட்சி செய்தது என்றால் 15 நாட்கள்ல 15க்கு மேல பிரச்சனை. இது நிர்வாகத்தின் திறமையற்ற தன்மையை காண்பிக்கிறது. 15 நாள் என்பது குறுகிய காலம் கிடையாது. ஒரு நிர்வாகத்தை சீர்படுத்த முடியும். ஆனா அது மின்சார தடையா இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்பா இருக்கட்டும், லஞ்ச ஒழிப்பா இருக்கட்டும், ஏன் டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்களா, 20 ரூபா வாங்குறாங்களா, வாங்கலையா, இல்லை என்றால் நிர்வாகத்துல என்ன மாதிரி இருக்கிறாங்க. ஒரு தொழில்துறை அமைச்சர் ரீல்ஸ் போடுறாங்க, ரீல்ஸ் மூலமா அவங்க முதலீடை கேட்கிறார்கள்.
இது என்ன நடக்குதுன்னு தெரியல. அதனால ஆட்சிக்கு வந்தார்கள், ஓகே, ஆனா அதுல என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறதோ அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பது எனது கருத்து. சேத்தியாத்தோப்பு அருகே வீராணம் ஏரிக்கரை சாலையில் நடந்து சென்றவர் மீது ஸ்கூட்டி மோதிய விபத்தில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் இருந்து சேத்தியாத்தோப்பு நோக்கி வேலழகன் என்பவர் ஓட்டி வந்த ஸ்கூட்டி ஏரிக்கரை ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்த செல்வராஜ் என்பவர் மீது எதிர்பாராத விதமாக மோதியது. இந்த விபத்தில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். வரத்தூர் காவல்துறையினர் உடல்களை கைப்பற்றி விசாரணை நடத்தி வரும் நிலையில் விபத்துகளை தடுக்க அந்த சாலை வளைவில் பாதுகாப்பாக ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு எதிராக வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறையை ஏவி மத்திய அரசு மிரட்டல் விடுக்கிறது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுக்க ஜூன் 2ஆம் தேதி சென்னையில் மதிமுக சார்பில் அறப்போர் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றார். தமிழக முதலமைச்சர் விஜயை சந்திக்க உள்துறை அமைச்சர் நேரம் ஒதுக்க மறுத்திருந்ததால் அது கண்டனத்திற்குரியது என்றும் கூறினார். மேலும் தேர்தல் தோல்விகள் குறித்து கட்சிகள் கள ஆய்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்திய வைகோ, இந்தியாவிலேயே மிக வலிமையான உள்கட்டமைப்பை கொண்ட கட்சி திமுக தான் என்றும் தற்போதைய பின்னடைவில் இருந்து திராவிட கட்சிகள் மீண்டும் மீண்டெழும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். திமுக இந்தியாவிலேயே அதை போல கட்டமைப்பு கொண்ட கட்சி எந்த கட்சியும் கிடையாது. ஸ்ட்ரக்சரலா ஆர்கனைசேஷன் லெவல்ல ஏடிஎம்கேயும் ஒரு கட்டமைப்புள்ள கட்சி தான், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி. ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தோற்றுவித்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டமைப்பு என்பது வேறு இந்தியாவில், எனக்கு தெரியும் இந்தியாவில் வேறு எந்த கட்சியில் அது கிடையாது. தோல்விகளை எல்லாம் சந்தித்து பிறகு வெற்றிகளும் பெற்றிருக்கிறார்கள். அதனால இது ஒரு நிரந்தரமான சரிவாக இருக்க முடியாது. இதிலிருந்து மீண்டு எழுவார்கள். புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் பாஜக முதன்முறையாக 2 எம்எல்ஏக்களை பெற்றுள்ளதால் அப்பகுதிக்கு அமைச்சர் பதவி வழங்குவது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து நல்ல முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். காரைக்காலில் ஆன்மீக நிகழ்வுகளில் பங்கேற்ற பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயம், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மகத்தான ஆதரவளித்த மக்களுக்கு நன்றி என தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளைப் போலவே அடுத்த 5 ஆண்டுகளிலும் புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு தங்கள் அரசு பாடுபடும் என்ற அமைச்சர் நமச்சிவாயம், காரைக்காலில் பாஜக 2 இடங்களில் வென்று சாதனை படைத்துள்ளதால் அங்குள்ள ஒருவருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்குவது குறித்து கட்சியின் தேசிய மேலிடமும் புதுச்சேரி முதல்வரும் ஆலோசித்து வருவதாகவும் விரைவில் நல்ல அறிவிப்பு வரும் என்றும் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் அமைந்திருக்கின்றது. அதற்கு புதுவை மாநில மக்கள் மகத்தான ஆதரவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அதை போன்ற காரைக்கால், மாஹே, ஏனம் உள்ளிட்ட பிராந்தியங்கள் இருக்கின்ற மக்களும் அதிகப்படியான ஆதரவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.